ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஷிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம என்ன ஷேர் பண்ணுறோம், நம்ம என்ன எதுக்காக நம்ம இவ்வளோ தூரம் நம்ம எஃபர்ட் பண்ணுறோம், நம்ம மக்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறோம் அப்படின்ற விஷயங்களும் உங்களுக்கு புரிய வரும். ஏன்னா சும்மா அப்படியே பிளைண்டாக அப்படியே பார்த்துட்டு போனோம் அப்படின்னா ஒரு 1000 பேரில் ஒருத்தன் இருந்தாலும் அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட என்னென்ன டிஸ்கஸ் பண்ண அப்படின்ற விஷயத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அந்த குரூப்பில் 9 மணி 18 நிமிஷம், அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு 3 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த 2 தூரத்தை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு என்னுடைய ப்ரெடிக்ஷன் இது. அதை அவங்களுக்கு ஜஸ்ட் க்ளூவாக கொடுத்துருந்தேன், அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்களுடைய டார்கெட்டை புக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லெவல், 2வது லெவல் அவங்களுக்கு 1:2 இங்கே 1:2 வந்தாலும் ஓகே, இல்லை இங்கே 1:2 வந்தாலும் ஓகே, அவங்களுடைய சிஸ்டமை க்ளோஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 23,980 அந்த ரேஞ்சில் அவங்களுடைய என்ட்ரின்னு இருக்கும். மேபி அதை அவங்களுடைய ஸ்டடி என்ன சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போது இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஹையர் ஃபார்மேஷன் தான் வெயிட் பண்ணி ரிஸ்க் வந்து நம்ம ரொம்ப கம்மியாக தான் எடுப்பாங்க. ஸோ அந்த தூரத்தை அவங்க டிஸ்கஸ் பண்ணி அந்த ட்ரேடை எடுத்திருப்பாங்க. அப்போது அவங்களுடைய வியூ கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டில் பதட்டம் இல்லாமல் இருப்பாங்க. அதாவது மார்க்கெட் அந்த மேலே அந்த மூமெண்ட் டச் ஆகிறதுலும் பதட்டம் இல்லாமல் இருப்பாங்க. அதாவது எப்படின்னா, இதே உங்களுக்கு நார்மலாக ஒரு என்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் கீழே போகுமோ இல்லையோ பயம் இருக்கும். அந்த கடைசியெல்லாம் பார்த்து புக் பண்ணிடலாம், சும்மா ரிஸ்க் எடுக்க தேவையில்லை அப்படின்னு நம்ம பயம் இருக்கும். ஸோ அந்த பயம் இல்லாமல் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். ஸோ இந்த காலையில் இந்த மூமெண்டம் இருக்கு இல்லையா, இந்த மூமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் இங்கேருந்து வந்துச்சு. ஸோ இந்த இதில் 980 வரலாம் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் 23,980, அதாவது 23,980. ஸோ இது வந்து ஃபஸ்ட் லெவலும், இந்த 23,940 வந்து இது வந்து ஃபஸ்ட் லெவல், இது வந்து 2வது லெவல். ஸோ இந்த 2 லெவலும் ப்ரைஸ் ரீச் ஆகும்னு காலையில் ப்ரெடிக்ஷன் பண்ணது. அந்த அந்த காலையில் ஒரு ஃபாஸ்ட் மூவ் போக சொல்லுவோம், அந்த ஈஸியாக இருக்கும் மூமெண்ட்டை கேட்ச் பண்ண சொல்ல. நார்மல் அந்த டைம்ஸ் என்னென்னா மார்க்கெட் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அந்த பேஷன்ஸ் இருக்கிறதுல அவங்களுக்கு. அதனால அந்த மார்னிங்கில் சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. புக் யூர் ப்ராஃபிட், க்ளோஸ் சிஸ்டம் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிடுவேன். அவங்களுக்கு அந்த பாயிண்ட் புரிஞ்சிடும். புக் யூர் ப்ராஃபிட், க்ளோஸ் சிஸ்டம் அப்படின்றது ஓகே, நம்ம அதிகமாக ட்ரேட் பண்ணக்கூடாது, ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அதுலேருந்து 15 பாயிண்ட் 20 பாயிண்ட் என்ன அவங்களுக்கு கேட்ச் பண்ணி அதை புக் பண்ணிட்டு சிஸ்டம் ஹாப்பியாக க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 9 மணி 47 நிமிஷத்துக்கு மார்க்கெட் வந்து டவுன் சைடு ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணிச்சு. அப்போ எனக்கு வந்து அந்த டவுன் சைடில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எதுவும் இல்லை. ஸோ அதனால் சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போயிட்டேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே போச்சு விடுங்க. அதுக்கப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அனலைசிஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய ப்ரெடிக்ஷன் வந்து சார் டபிள்யூ பேட்டர்ன் போகுது, மேலே போகுது, இல்லை இங்கேருந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிடச்சிருக்கு. அவங்களுக்கு என்னென்னா மார்க்கெட் வந்து ஸோ ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு, நம்ம இங்கேருந்து பை எடுப்போமா. ஒரு சிலருக்கு வந்து இங்கேருந்து ப்ரைஸ் கரெக்ஷனுக்காக போயிருக்கு, மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணுவோமா அப்படி. அதாவது இந்த இடத்துல போய்ட்டு மார்க்கெட் எப்படி வருமா, இந்த இடத்துல பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகளை. ஒரு சிலருக்கு வந்து இதில் பிரேக் அவுட் எடுப்போம் அப்படின்னு. நீங்கள் எப்படி எடுத்திருந்தாலும் அதில் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. ரீசன் என்ன அப்படின்னா, இங்கேருந்து பிரேக் அவுட் எடுத்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 920 லெவலில் உங்களுடைய டார்கெட்டை ரீச் ஆகிருக்கும். ஏன்னா இங்கேருந்து எடுத்தீங்களா, ஸோ இங்கேருந்து சப்போர்ட் லெவலில், ஸோ இங்கே சப்போர்ட், இங்கேருந்து என்ட்ரி எடுத்துருப்பீங்க. இந்த இதில் வந்து டார்கெட் ரீச் ஆகிடுச்சு, ப்ரைஸ் அகைன் கீழே வந்துச்சா திரும்ப இங்கே ரீஎன்ட்ரி, உங்களோட டார்கெட் வந்து ரீச் ஆகிருக்கும். இது வந்து காலையில் நம்ம குரூப் டிஸ்கஸ் போனது ஃப்ரெண்ட்ஸ், ரைட்டுங்களா. ஸோ இது வந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட்டு என்னென்ன ஆச்சு அப்படின்ற விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுது. சரி, இப்போது ஓகே சார், இதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயங்கள் இதெல்லாம். இப்போது நாளைக்கு மார்க்கெட் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு. நாளைக்கு மார்க்கெட் என்ன பண்ணலாம் அப்படின்றத இன்னும் ஒரு சின்ன விஷயங்களை ஒரு பெரிய டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். அதாவது இன்றைக்கி மார்க்கெட் எந்த மாதிரி ரியாக்ஷன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றோடைய சப்போர்ட்டை வந்து இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸாக ஒர்க்காக இருக்குது. நல்லா கவனிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ், அதில் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. இது பார்த்திங்கன்னா நேற்றோடைய சப்போர்ட் வந்து இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸாக ஒர்க்காக இருக்குது, ரைட்டுங்களா. இது அக்செப்ட் பண்ணுறீங்களா. ஸோ நமக்கு இந்த இடத்துல பிரேக் டவுன் கிடச்சிருக்கு. பிரேக் டவுன் கிடச்சப்போ நமக்கு இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கு, ரைட்டுங்களா. ஸோ இந்த 23,800 பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ண இந்த இடத்துல. அப்போது நமக்கு ப்ரைஸு இந்த இடத்துல ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் பண்ணி மேலே மூவ் ஆச்சுன்னா ப்ரைஸு அகைன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 24,090 ஒரு வாய்ப்புகளை நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ரைட்டுங்களா. அதே மாதிரி இந்த வீடியோஸ் உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு 300 லைக்ஸ் நான் எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு இந்த 300 லைக்ஸ் கம்ப்ளீட்டாக வந்துடுச்சுன்னா ஒரு சின்ன மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ இன்னும் சில கருத்துக்களை ஆட் பண்ணி உங்களுக்கு புரியாத மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் உங்களுடைய லைக்ஸை பதிவு பண்ணுங்கள். முடிஞ்சால் இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் உங்களுடைய கமெண்ட்ஸுகளையும் தெரிவிக்கலாம், ரைட்டுங்களா. ஸோ இது வந்து Nifty 50ல் என்னுடைய பிளானை நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். அப்போது டவுன் சைடு இன்னும் இல்லையா சார், இந்த கேப் ரீஃபில் பண்ணும் அப்படிலாம் எதிர்பார்க்க முடியாதா, இந்த கேப்பை ரீஃபில் பண்ணோம் அப்படின்னு.
ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி இந்த 200 EM லைன் போது பாருங்கள், இந்த லைன் வந்து உங்களுக்கு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். அப்போ என்ன 23,500 சப்போர்ட் லெவலாக இருக்கும். மார்க்கெட் மேபி கேப் டவுன் சின்ன கேப் டவுன் ஆச்சுன்னாவும் திரும்ப ரிகவர் பண்ணி மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு இன்னும் ஸ்டில் வந்து இது கேப் ரீஃபில் பண்ணும் அப்படின்ற பிளான் எனக்கு கிடையாது. மேபி மார்க்கெட் மேலே போட்டால் கீழே அந்த கேப் ரீஃபில் பண்ணாலும் பரவாயில்ல, நான் அதில் ட்ரேட் எடுக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டில்லும் சொல்கிறேன், இன்றைக்கி காலையில் அதான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் நான். எல்லாம் அந்த இதில் கட் ஆகிட்டு கீழே வருது சார், ஷார்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஷார்ட்டுக்கான பிளான் இல்லை. அப்படியே ஷார்ட் பண்ணி தான் உங்களுக்கு 1:45 2 மணிக்கு மேலே சின்னதாக மூமெண்டம் கிடச்சிருக்கு. சரி, எனக்கு என்னோட பிளான் இல்லாதப்போ நம்ம அதை பற்றி நம்ம ஓவராக மைண்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக நான் இதில் அதிகமாக பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுக்கல. என்னோடய பிளான் என்னென்னா, ஸோ இந்த இடத்துல வந்து ஆஸ் யூ ஸ்டூடெண்ட் பிரேக் அவுட் அந்த ஃபெசிலிட்டிக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பிரேக் அவுட் நடந்துச்சு. பிரேக் அவுட் வந்து அதுக்கப்புறம் ஹையர் ஐ ஃபார்மேஷன் இன்னும் ஸ்டில் கண்டினியூ நடக்கலை. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து அதிகமாக தலைக்கெடுக்க வந்து அவசியம் கிடையாது. ஆனால் இந்த மூமெண்டம் கேட்ச் பண்ணியிருப்பாங்க, ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது. ரைட்டுங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் ஒரு சப்போர்ட் லெவல் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேவைப்படுது. எது சார் சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவல் சப்போர்ட் லெவல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெவல் சார் இது பாருங்கள், இந்த 54,140 அந்த 170 160 அந்த ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை இந்த இடத்துல நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மேபி நாளைக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் சரி, அல்லது இந்த 54,000 மெதுவாக டச் பண்ணாலும் சரி. ஓகே, இந்த இடத்துல வந்து என்னுடைய பிளான் என்னென்னா, ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷனுக்காக வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு பிளான். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த 55,200 ஏரியா வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் அமையும். மார்க்கெட்டு இங்கே ஓப்பன் ஆகிட்டு ப்ரைஸ் கொஞ்சம் மேலே போய்ட்டு ரிஜெக்ஷன் ஆகிட்டு இங்கே வருமா, அல்லது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆகி பிரேக் அவுட் ஆகுமா அப்படின்னு லெட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்க. அதாவது 54,000 ஏரியா வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய பிளானை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா சென்செக்ஸில் என்ன சார் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 76,000 ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். அதாவது ப்ரீவியஸ் லெவலில் பிரேக் டவுன் பண்ணி போன இடம் வந்து, ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். 76,000 ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் டவுன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ப்ரைஸ் அங்கேருந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் பண்ணி ஃபார்மேஷன் பண்ணி ப்ரைஸ் சப்போர்ட் இந்த இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். சரி, அப்போ நம்ம இங்கேருந்து ஷார்ட் பண்ணலாமா சார் இந்த ஏரியா கட் பண்ணோன்னே அப்படின்னா, கட் பண்ணி கொஞ்சம் ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணுங்கள். அகைன் அதில் தான் ஷார்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும். எடுத்தோடனே ஒரு டாப்பில் என்ட்ரி எடுக்கிறது தவறு, பிரேக் டவுனில் என்ட்ரி எடுக்கிறது தவறு. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சென்செக்ஸில் என்னுடைய வியூவை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 300 லைக்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். பார்க்கலாம் எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க அப்படின்னு. ஏன்னா பார்க்குறதே 500 பேர் இருந்தால் அப்படின்னா 300 பேர் லைக்ஸ் பண்ண எதிர்பார்க்க முடியாது. ஒரு 10% லைக் பண்ணால் கூட ஒரு 100 பேர் லைக் பண்ணலாமா? ஒரு 50 பேர்னா 10% ஆச்சு, 20% அப்படின்னா ஒரு 100 லைக்ஸ் ஆகும். சரி, லெட்ஸ் சி பார்க்கலாம். ஓகே, சரி மேடம், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.